சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷராசில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்க ராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படுற 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. மேஷ ராசியிலிருந்து கிளம்பி தன்னோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையிற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியையும் ஆடம்பரத்தையும் கொண்டு வரப்போகுது. பொதுவாகவே கும்பராசிக்கு சுக்கிரன் ஒரு யோகக்காரகர். அவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த மாளவிய யோகத்தை தரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அலைச்சலையும் சின்ன சின்ன போராட்டங்களையும் கொடுத்தவரு இனிமே உங்க வீட்டுக்கே வந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு தரப்போறாரு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்க கைக்கு வரப்போகுது. எதற்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. 4ஆம் இடம்ங்கிறது தாய், வீடு, வாகனம் மற்றும் சுகங்களை குறிக்கிற இடம். அங்க சுக்கிரன் பலமா இருக்கிறதால உங்க அம்மா வழியில இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்போ காணாம போயிடும். அம்மாவோட முழு ஆதரவும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால சில பொருளாதார நன்மைகளும் இப்போ உங்களுக்கு தேடி வரும். இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க இப்போ சொந்த வீடு வாங்குறதுக்கான முயற்சியில இறங்குவீங்க. அதுக்கான லோன் வசதிகள் இப்போ ரொம்ப சுலபமா கைகூடி வரும். வீட்டை புதுப்பிக்கிறது இல்லனா பெயிண்ட் அடிச்சு அழகா மாத்திர வேலைகளை இப்போ ரொம்ப ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க. இதனால குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். புதுசா ஒரு சொகுசு கார் இல்லனா பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு. வண்டி வாகன யோகம் தேடி வரும். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் சேமிப்பையும் உறுதி செய்ய போகுதுன்னு சொல்லலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறறதால வருமானத்துக்கு இப்போ எந்த குறையும் இருக்காது. பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்கும். ரியல் எஸ்டேட் இல்லனா நிலம் சம்பந்தமான முதலீடுகள்ல இப்போ நீங்க இறங்குனா அது எதிர்காலத்துல ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இப்போ ரொம்ப சுலபமா பிறக்கும். இதனால வட்டி கட்டிக்கிட்டு இருந்த நிலைமை இப்போ மாறி சேமிக்க ஆரம்பிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் இல்லனா விலையுயர்ந்த ஃபர்னிச்சர்களை வாங்குறதுல இப்போ அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்கான வசதிகளும் இப்போ தானாவே கூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே சிறப்பான ஒரு காலமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய பிசினஸ்ல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி இப்போ வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். லாபம் பல மடங்கு உயரப்போகுது.
குறிப்பா கட்டிடம் கட்டுறது, அலங்கார பொருட்கள் இல்லனா அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறவங்களுக்கு இப்போ ஆர்டர்கள் குவிய போகுது. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இப்போ ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை எதிர்காலத்துல கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையில தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு இப்ப படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்க மேல முழு நம்பிக்கை வைப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொமோஷன் இல்லனா சம்பள உயர்வு இப்போ எந்த இழுபறியும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். வீட்டில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு இப்ப ரொம்பவே சௌகரியமான ஒரு சூழல் அமையும். வேலையில உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்ப ரொம்பவே பிரமாதமா இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. இதனால கஷ்டமான ப்ராஜெக்ட்களை கூட நீங்க ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்து ஆஃபர் இப்போ தேடி வரும் நேரம் இது. அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது தெம்ப கொடுக்கும். பழைய கவலைகள் மறையும். செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய வேகமும் விவேகமும் இப்போ ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும். இதனால போட்டிகள்ல நீங்க தான் முதல் ஆளா வருவீங்க. உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான தயக்கம் நீங்கி இப்போ எதையும் துணிச்சலா எதிர்கொள்வீங்க. காரியத்துல வெற்றி உங்களுக்கு தான் தேடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு சில முக்கியமான உதவிகள் இப்போ கிடைக்கும். அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஏணியா இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்போ மறைஞ்சு நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. எதையும் உற்சாகமா செய்யற எனர்ஜி இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி கூடுதல் லாபத்தையும் புகழையும் அள்ளிப்பெற போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். ராகுவோட நட்சத்திரம்ங்கிறதால திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்களுடைய திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல மேடை கிடைச்சு நீங்க ரொம்பவே பாப்புலர் ஆவீங்க. வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தடைப்பட்ட கல்யாண காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா சுபமா முடிவுக்கு வரப்போகுது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சொகுசு கார் இல்லனா பைக் வாங்குறதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பொறுமையையும் வெற்றியும் தேடித்தரும். குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய அறிவுத்திறன் இப்போ ரொம்பவே பிரகாசமா இருக்கும். எதையும் நுணுக்கமா கவனிச்சு முடிவெடுப்பீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான அரசாணைகள் இல்லனா உரிமங்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு இப்போ எந்த சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களோட அந்தஸ்து உயர்றதுனால சமூகத்துல ஒரு பெரிய பொறுப்பு இல்லனா பதவி உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் ரொம்பவே மனநிறைவான ஒரு காலமா அமைய போகுது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு இப்போ உயரும். கணவர் உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. நீங்க கேட்ட மங்கள பொருட்களை தயங்காம வாங்கி தருவாரு. வீட்டை அழகா மாத்துறதுல இப்ப அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. புதுசா தங்கம் இல்லனா வைரம் வாங்குறதுக்கான வருமானமும் உங்க கையில தாராளமா புழங்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நிர்வாக திறமை எல்லார்கிட்டையும் பாராட்டு பெறும். மாமனார் மாமியார் வழியில இருந்த பிணக்குகள் தீர்ந்து இப்போ குடும்பமே உங்களை கொண்டாடுற மாதிரி ஒரு சூப்பரான சூழல் இப்போ உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட இப்போ ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டு படிச்சு நல்ல மார்க் எடுப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இதனால உங்களோட தன்னம்பிக்கை இப்போ பல மடங்கு கூடும். உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கும். இதனால உங்களுடைய எதிர்காலம் இப்போ ரொம்ப பிரகாசமா அமையும். விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிஃபிகேட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழும் கூடவே வரும். நண்பர்களோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றது உங்களுக்கு பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு தான் ஜோதிட ரீதியா தெரியுது. ராசிநாதன் சனி பகவானுக்கு சுக்கிரன் நெருங்கிய நண்பர் என்பதால் உங்க உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தெம்பா உணர்வீங்க. பழைய நோய்கள்ல இருந்து படிப்படியா குணமாகி நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. முகத்துல ஒரு தனி பொலிவு வந்து சேரும். ஆனா சுகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதால நல்ல சாப்பாடு மற்றும் தூக்கம் மேல ஈடுபாடு அதிகமாகும். சோம்பேறித்தனம் வராம பாத்துக்கோங்க. மத்தபடி உடம்புல ஒரு தெம்பு இருக்கும். எதையும் உற்சாகமா செய்யற அளவுக்கு இப்போ உங்களுக்கு எனர்ஜி ரொம்பவே நிறைய கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு வருமானம் அதிகமா வர்றதுனால செலவுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி கூடவே வரும்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீடு வாங்குறது இல்லனா வீட்டு விசேஷத்துக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை ஒரேடியா செலவு செஞ்சிடாம சேமிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட தேவையற்ற மன உளைச்சலை தரும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க எந்த பண நெருக்கடியும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா அவிட்டத்துக்கு நிம்மதியும், சதயத்துக்கு செல்வமும், பூரட்டாதிக்கு புகழும் இப்போ கிடைக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறதுங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரும். உங்க ராசிக்கு வரப்போற இந்த மாற்றங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேலை விஷயத்திலையும் சரி ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் தைரியமா இப்பவே ஆரம்பிங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. விடாமுயற்சியோட செயல்பட்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு பெரிய உயரத்தை கண்டிப்பா எட்டி பிடிப்பீங்கன்னு நம்புங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை அன்னிக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது ரொம்பவே ஒரு விசேஷமான பலனை தரும். சுக்கிர பகவானோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னிக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்க ராசிநாதன் சனி என்பதால் ஹனுமான் சாலிசா கேட்கறது உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். வெள்ளிக்கிழமை அன்னிக்கு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச மங்கள பொருட்களை தானமா கொடுக்கறது உங்களுடைய தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்குரிய நீல நிறத்தோட சுக்கிரனுக்குரிய வெள்ளி நிறத்தையும் கலந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறப்போ அதிர்ஷ்டம் உங்க வீட்டையே தேடி வரும். உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெரிய உயரத்துக்கு நீங்க போயிடலாம். உங்க ஜாதகத்துல இருக்கிற தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வரப்போற இந்த பயிற்சி காலத்தை ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கு. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.